இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? ஏன்னா வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து எல்லாருமே ஆள காணோம் அப்படிங்கிற மாரி ஒரு விமர்சன பார்வை போய்க்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் இதையெல்லாம் தாண்டி எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல தர்மத்தின் வாதுதனை சூதுகவும் தர்மமே மீண்டும் வெல்லும்ன்றது தான் நீதி. சரிங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய கரூர் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கக்கூடியதும் காவல்துறையினுடைய உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் தெரியும். அவர் என்ன அப்ரோச் பண்ணாரு, அங்கே போகிறதுக்கு என்ன கேட்டாருன்றதும், டிஜிபி கிட்ட இன்னைக்கு அனுமதி வாங்கியிருக்கிறதும், கரூருக்கு போகணும்னு தான் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. மக்களை சந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மக்களோட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதை அவங்க எந்த இடத்துலையும் நிராகரிக்கலை, அந்த இடத்துல இருந்து கடந்து போகலை. இப்பேற்பட்ட ஒரு இடத்த ஒட்டுமொத்தமாக மருத்துவமனையை திமுகவினுடைய ஒரு கோட்டையாக அன்றைக்கி வச்சுருந்ததை நீங்கள் பார்த்தீங்க. யாராலையும் அன்றைக்கி உள்ளே போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதுவும் இல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான ஒரு போர்க்கொடியை தான் அவங்க தூக்கியிருந்தாங்க. மௌனமே மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இன்றைக்கி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டார். அந்த இடத்துல இவர் மௌனமாக கடந்து வர்றார். ஏன் மௌனமாக இருக்கிறாருன்னு கேட்டது போக இன்றைக்கி அத்தனை பத்திரிகையாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் மௌனமாக கடந்து போனது தான் நல்லது அப்படின்றத இன்றைக்கி பேசும் பொருளாக மாற்றிருக்கிறார். ஒரு இடத்துல என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு பாதிப்புக்குள்ளாயிடுச்சா, ஒரு பிரச்சனைகள் முன்னெடுப்பாயிடுச்சா, அந்த இடத்த எப்படி கொண்டு போகணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுல ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுத்து தான் முன்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாரு. அதே போக அந்த தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தாரோட பேசியிருக்கிறாரு. இப்போ அடுத்தது ஒரு சில தலைவர்களை அடுத்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. அந்த வேலைகளை செவ்வனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கட்ட விஷயங்கள் இன்னும் நடக்கும். இப்போ கரூருக்கு போகக்கூடிய பயணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 7 நாள் 6 நாட்களில் இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்றதே இப்போ பெரிய